பார்த்தீங்கன்னா 5th ஆஃப் மே இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:60 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு கீ ஏரியாஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிபிஆரோட ஏரியா, ஓகேவா? அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே சிபிஆரோட ஏரியா. அப்புறம்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா இந்த வந்து 1 2 3 4 இந்த 4 ஏரியாவில் தான் ட்ரேட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24,544, நெக்ஸ்ட்டு வந்து 24,392, அதுக்கப்புறம் வந்து 24,311, அதுக்கப்புறம் 24,194. ஓகே, இப்போ என்னென்னா அசெண்டிங் சிபிஆர்னால் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிற ட்ரேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரேட் எடுக்கணும்னா புல்லிஷ் ட்ரேட் தான் எடுக்கணும். புல்லிஷ் ட்ரேட் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 308 ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் வந்து 24,194 வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் 24,544 இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேரிஷ் ட்ரேட் எடுத்திங்கன்னா திருப்பி லோ வந்துட்டு அதை பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். 22ஆவது என்னென்னா இதில் ப்ராடர் இண்டெக்ஸில் இந்தியா விக்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த 24,392 இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் சப்போர்ட் எடுக்காது. அடுத்த வந்து 24,300 சப்போர்ட் ஒன்று அந்த இடத்துல வந்து எடுக்கும். எல்லாட்டையும் வந்து 24,194 தான். இது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா அசெண்டிங் சிபிஆர் தான், மார்க்கெட் புல்லிஷாக தான் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எவ்ரி லோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு ஒன்று இந்த இடத்துல வந்து பண்ணலாம் 24,300, இல்லாட்டி 24,194 வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, ஓகேவா? அதனால் வந்து மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ ஆகும். அப்புறம்ட்டு வந்து என்னென்னா நம்ம சார்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,500 அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து 24,423 வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் வரணும்னா 24,300 வந்து வர வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுக்கும். இதுனா 24,300. இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகி மேலே போகிற மாதிரி காப்பிப்பாங்க, ஆனால் வந்து மேலே போகாது. இது வந்து அப்படியே கன்சல்டேட் ஆகி புத்துன்னு கீழே வந்தோடனே நம்ம 24,300 ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஓப்பனை ஹையை வந்து ஒரே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இந்த ஓப்பன் ஐயானா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் அந்த ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த ஓப்பனும் ஹையோ வந்து இருக்கு பாருங்க. இது வந்து ஃபேர் வேல்யூ இந்த இடத்துல எடுத்தனா 175 இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா நம்ம நல்ல ப்ரைஸில் வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஓகேவா? அதுக்காக வந்து இந்த 175க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைஸ் வந்து 175க்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி அந்த 175னா இது இந்த நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஃபால் ஆகணும் கீழே. இந்த 24,300 வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-3 க்ளூஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? இப்போ கால் சைடில் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காலோட ப்ரீமியம் வந்து 147 இருக்குங்களா, அது இப்போ கரையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஓகே? அது கரைஞ்சிச்சுன்னா இந்த புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 128 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 160 170 கிட்ட போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நம்ம வந்து இந்த 24,400 வந்து 170 கிட்ட வந்து வரும்போது நம்ம வந்து ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் போவோம். ஏன்னா புல்லிஷோட வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குல, அதனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 24,400, 24,450, 24,500. மற்றது கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் டிகே ஆகிட்டுருக்கு.
ஆனால் என்னென்னா புல்லிஷாக போகிற மாதிரி இங்கே வந்து ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட்டில் வர மாதிரி காமிக்குது. ஆனால் இது வந்து ஒரு புல்ஸோட ட்ராப்பு தான் இது. இப்போ இவங்களாம் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ப்ரீமியம்லாம் வந்து 100 கிட்ட வந்துடும். இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 170 கிட்ட வந்துடும். நம்ம இந்த 170க்காக தான் வந்து வர்றதுக்காக ப்ரீமியம் வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சாதாரணமாக வந்து ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா இந்த ப்ரீமியம் வச்சு இது வந்து புல்லிஷாக இருக்குது, அதனால் வந்து இந்த பக்கம் ட்ரேட் எடுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கால் சைடில் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம்ட்டு வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 22,300 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போகும். இருக்கிறதுனால என்னென்னா ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலான்றது தான் வந்து இருந்திருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போனா வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பேரிஷ் ட்ரேடை வந்து எடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனில் கொஞ்சம் இதெல்லாம் ப்ரீமியம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இங்கே 25 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னும் 25 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை கிட்ட வந்துன்னா நல்ல சீப்பான ப்ரைஸில் வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஓகேவா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரீமியம் இருக்குல்ல 172 இருக்குல்ல, இந்த ப்ரீமியம் வந்து தான் நம்ம டார்கெட் வந்து பண்ண போகிறோமே. என்னன்னா நம்மளுக்கு சீப்பான ப்ரைஸில் எங்கே கிடைக்குன்னா இது 90, 80 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 10 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எங்கே செல் பண்ண போகிறோம்னா இது வந்து 180, 190 அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இங்கேருந்து இதை பாயிண்ட்டை மேலே பண்ணாலும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னா திருப்பி இது வந்து கீழே வந்துட்டு தான் வந்து போவோமே. ஓகே, ஏன் வந்துட்டு போனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அவங்க லாஸை வந்து பேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ரீமியம் வந்து கரைப்பாங்க, இல்லை கன்சல்டேஷனாக நடக்கும். இப்போ 19 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது நம்ம சைடில். வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 185 கிட்ட வந்து வந்துடுச்சு. ஓகேவா? இதை அப்படியே உடனே வந்து பிரேக் பண்ணால் நம்ம 185ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். எதை ட்ரேடு எடுத்துக்கலான்னா இதை எடுத்துக்கலாம். 25,400 வந்து காலை வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எங்கடா இருக்க, மேலேயே போயிடுச்சா இது? இங்கே போயிடலாம். இப்போ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 கிட்ட இருக்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட் ஆகிடுச்சு. ஓகேவா? 185 கிட்ட இருக்குது. இந்த 185 வந்து கால் 25,400 வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். போயிட்டோம், இதில் வந்து ட்ரேடுக்குள்ளே போயிட்டோம். ஸ்ட்ராட்டஜி பில்டிங்கை இதை பண்ணிக்கிறோம். காலை வந்து 25,400 186 இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம 10 லாட்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி டேட் வந்து 05/2025. இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட்டாக ஆகிடுச்சு. ஓகேவா? நம்மளாம் 186ல் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து 182 காமிக்குது. அதனால் வந்து அது மேலேயே நம்மளுக்கு லாஸ் தான் போயிட்டுருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம 2% வந்து லாஸ் வந்து நம்ம வந்து இது வச்சுப்போம். 2%னா 40,000 நம்மளுக்கு இங்கே 60 பாயிண்ட்ஸ் வந்து டாலரன்ஸ் வைக்கலாம். இப்போ 27 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, இது வந்து 50, 60, 62 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். என்னென்னா இப்போ எல்லோரும் நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர்னால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 76 lakhs இருக்குது. இது 1.63 வந்து க்ரோஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து சூப்பர் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் தெரியுங்களா, கரெக்டாக வந்து ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோனா 24,495 500 அந்த ரேஞ்சில் இருக்குது. சூப்பர் ப்ரைஸ் இது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 எங்கே இருக்குன்னா 24,543 இருக்குது. ஓகேவா? இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். நம்ம ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஓகே, இப்போ 2.3 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. எப்படி இருக்குது சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு. இது இங்கேருந்து கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான் ஆகுமே, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்னால்
தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 24,441 இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு. ஓகேவா, நம்ம ட்ரேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ட்ரேட் வந்து இங்கே 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து என்னன்னா புல்லிஷ் தான். ஏன் புல்லிஷ்னால் வந்து அசெண்டிங் சிபியாக இருக்கிறதுனால. அதனால் வந்து நம்ம இருந்து பொறுமையாக இருந்து மொத்த ப்ராஃபிட்டை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த 20 பாயிண்ட்ஸில் 32 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கம்மி ப்ராஃபிட் இருந்தாலும் ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷு. நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஏன் இந்த ட்ரேட் எடுத்திருக்கோன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ ஆகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி வந்து புல்லிஷ் ட்ரேடுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ 2% ப்ராஃபிட்டு இல்லை டே வரைக்கும் முடிஞ்ச உடனே வந்து என் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. 1% எல்லாம் வந்து 0.5% வந்தால் கூட வந்து என்னென்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கணும். ஓகேவா, அதனால தான் வந்து இது ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 12 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து டக்குன்னு நம்ம அந்த ப்ராஃபிட் வந்து சர்ன்னு வந்து டிகே ஆகுது பாருங்கள். இப்போ 4 பாயிண்ட்ஸாக வந்து ப்ராஃபிட் இருக்குது. 4 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே 200 இல்லை 2000 இல்லை 3000 அவ்வளோ தான் ப்ராஃபிட் இருக்கும். அதனால் வந்து இது டவுன் வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி இந்த ட்ரேடில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி புல்லிஷ் தான். பார்ப்போம் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். 10:30 ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் ரைட்டர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, கால் ரைட்டரு அவங்களது 1.7 க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வச்சுருக்காங்க. புட்டு வந்து 1.19. ஓகேவா, இது இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே ஒரு ரேலி இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ரேலி இருக்காது. இங்கே கண்டிப்பாக ரிஜெக்ஷன் இல்லை கன்சால்டேஷன் தான் நடக்கும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் தான் இருக்கும். என்ன லாஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகேவா, இந்தியா விக்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் தான் இருக்குது. அதனால் ஃபாலோவாக தான் சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 12 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது. 12 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இங்கே 9000 வந்து லாஸ் இருக்கும். போய் பார்ப்போமா. ஓகேவா, 12,000 வந்து லாஸ் இருக்குது. 202 இருக்குது. ஏன்னா இது ரைஸ்னால் நம்மளுக்கு இங்கேனா நம்ம 2% வந்து நம்மளுக்கு வந்து இங்கே டாலரன்ஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. 10:53 ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹை போச்சு. இங்கே ஏன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் 24,500 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. ஆனால் கூடியே வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த ஹை கிட்ட வரும்போது. அப்படின்னா அந்த ஹை கிட்ட வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புட்டை வந்து பை பண்ணியிருப்பாங்க. கால் ஏற்கனவே அவங்க வந்து செல் பொசிஷனில் தான் வந்திருப்பாங்க. இந்த லோ வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த காலோட பொசிஷனும் புட்டோட பொசிஷனும் க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி வந்து மேலே புல்லிஷாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை அது பிரேக் பண்ணி வந்து கீழே வந்து இந்த ரேஞ்சில் இந்த 24,470 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு வந்து போதான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தால் தான் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகணும். இல்லாட்டி இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஏற விட மாட்டாங்க. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டோட பொசிஷனு. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது 24,996 கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இது பிரேக் ஆகிட்டே கொஞ்சம் கீழே இந்த லோ 24,466 இதுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு தான் வந்து போனால் தான் அவங்களால வந்து பொசிஷனும் ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியுமே. இப்போ நம்மளது எப்படி இருக்குன்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் to 4 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. அப்போனா வந்து 4,000 to 5,000 வந்து லாஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து காமிக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 6,000 வந்து லாஸ் காமிக்குது. ஆனால் என்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சுல, இந்த லாஸில் வந்து நம்ம ரெக்கவரி ஆகிட்ருப்போம். இங்கே பாருங்கள், இதையும் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி என்னன்னா கொஞ்சம் உழுதுடும், ஆனால் ரெக்கவரி ஆகிடாது. இந்த ஃபால்லாம் வந்து சஸ்டெயின் ஆகாது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸில் வந்து ரெக்கவர் ஆகிட்டோம். 3-4 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா இங்கே நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பர் இது இருக்குல்ல
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 12 பாயிண்ட் இல்லாட்டி 13 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் இது கீழே விழுந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு டிப்பு இருக்கோ அந்த டிப்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் டிப்பை வந்து விட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து திருப்பி வந்து ரெக்கவரி ஆகிடும். அதுக்காக தான் வந்து பார்த்துன்னு இருக்கேன். புல்லிஷ் தான் மார்க்கெட்டு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுவாக இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிருந்தது பார்த்திங்களா, அதே இடத்துல வந்து பட்டு வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ அது வந்து பிரேக் ஆச்சுன்னா திருப்பி கொஞ்சம் தான் வரும். ஏன்னா கீழெல்லாம் சப்போர்ட்லாம் இருக்குது. ஏற்கனவே காலிலேருந்து நிறைய பேர் வந்து புல்லிஷ் பொசிஷன் தான் வச்சுருக்காங்களே. இப்போ நம்ம பொசிஷன் வந்து எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். இங்கே ஸ்பாட்லேயும் பார்த்திங்களா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து இந்த கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது பார்த்திங்களா, அந்த இடத்துலையே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோனா இங்கே அதே நம்மளுக்கு 12 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 21 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லோ வந்துருக்குது. ஓகேவா, இப்போ திருப்பி 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணுமே, எல்லாத்தையும் ஆனால் ரெக்கவரி ஆகுது பாருங்கள். பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் போடுறாங்க உள்ள கீழே விழாத மாதிரி. ஆனால் என்னன்னா இந்த பையர்ஸ்னால் வந்து நார்மல் ட்ரேடரு. ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா ப்ரோ ட்ரேடரை வந்து என்னென்னா அவங்க பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஃபாலு. இப்போ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க இன்னும் கொஞ்சம் கூட வந்து மார்க்கெட்டை வந்து கீழே வந்து புஷ் பண்ணி அவங்கள வந்து ப்ராஃபிட்டை லாஸை வந்து புக் பண்ண வைப்பாங்க. இவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறோமா இல்லாட்டி மிஸ் பண்ணுறோமான்னு. அவ்வளோ கிளாக் ஆகுது. இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளது இங்கே பார்த்திங்களா இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 876 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதை நம்ம வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். இல்லாட்டி வந்து நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் இருக்குங்களா, இப்போ ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம ஸ்டாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுதான். இப்போ 24,350 கால் இருக்குது பார்த்திங்களா, இல்லை 24,650 வந்து புட்டு இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கணும். எவ்வளோன்னா ஒரு 10 லாட்ஸு. ஓகேவா, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ நாளாக 213. இப்போ இது மாதிரி வந்து ஸ்டாங்கல் மாதிரி வந்து ஆயிடுச்சு. நம்ம எல்லாட்டையும் ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட்டை கூட புக் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணல. ஓகேவா, இப்போ எந்தனா இப்போ நம்ம பொசிஷனை வந்து ஸ்டாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. அப்போனா இது வந்து மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 24,250 24,800 இதுக்குள்ளே வந்து இருக்கணும் மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட்டில் அதனால ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷரும் இருக்குது. இங்கே இவன் டவுனில் கீழே வந்தால் இந்த 24,400 வந்து சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ நேரம் வந்து பொசிஷன்ஸ் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து போனால் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணி திருப்பி சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கல. ரெண்டு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அப்லோட் பண்ணுறேன். 12 வந்து ஆக போகுது. என்னடா இந்த இடத்துல வந்து காலையில் வந்து 24,500 ஓவர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்த இடம் வந்து அவனால் மேலே போக முடியல. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து வந்துட்டான். ஓகேவா, இவன் விழுந்தது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வந்து மேலே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அவன் சப்போர்ட் எடுக்கணும். இல்லாட்டி இது கீழே 23,390 வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னா இப்போ நம்ம ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரீமியம் வந்து நம்ம ஃபஸ்ட் இப்போ வாங்கினோம் பார்த்திங்களா 24,650 பியில் வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த வந்து ப்ரீமியம் வந்து 39 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. நம்ம ஏற்கனவே காலையிலே பொசிஷன் எடுத்தோம் பார்த்திங்களா 24,400 சி, அது வந்து பார்த்திங்கன்னா 54 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. 15 பாயிண்ட்ஸ்னால் 0.5%னா 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா காலையில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது பார்த்திங்களா 24,400 பியில். ஆக்சுவலாக அது கீழே விழுந்து ஒன்று இந்த இடத்துல வந்து அவன் 50% வந்து ரீடெஸ்ட் ஆகணும். ஓகேவா, இங்கே இருக்க பாருங்க, இந்த ஹையிலேருந்து இந்த லோ வந்து வரான்னா இதில் வந்து இவன் 50% ரீடெஸ்ட் ஆகிறான்னா இங்கே இந்த ஏரியாவுக்கு வரணும்.
ப்ரீமியம் வந்து 122ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 135ல் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும், இல்லாட்டி மேலே இந்த ஏரியா 151லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவன் தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல செல் பண்ணது, மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் வந்து டிகேவே இருக்குது பாருங்கள், தெரியுதா? இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கால் சைட்லேயே வந்து ப்ரீமியம் ஏறந்து ஃபுல்லாக, அதுவும் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ரீமியமும் வந்து கரைஞ்சி. சப்போஸ் காலை வந்து பை பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரீமியம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரீமியம் எல்லாம் கரைஞ்சிருக்கும், புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா காலையில் வந்து ப்ரீமியம் ஏறி இருக்கும், அப்புறம் அந்த ப்ரீமியம் ஃபுல்லாக கரைஞ்சி இப்போ வந்து நியூட்ரலாக இருக்கும். இந்த இடத்துல செல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த இடத்துல 74 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், இந்த ப்ரீமியம் வந்து 1 மில்லியன் டிகர். அப்போனா 75 பாயிண்ட்ஸ்னால் இவனுக்கு இங்கே 3.5% இந்த 2 பக்கம் காலையில் ஸ்டார்டில் எடுத்தவங்களும் வந்து ப்ராஃபிட் இருக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் நம்ம வந்து என்னடா மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போதே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்காமல் வச்சிடணும், ஓகேவா? இப்போ இந்த ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோனா இந்த இடத்துல 10,000, அதை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ப்ரீமியம் ஒரு லெக்கில் வந்து 31 இருக்குது, இன்னொருத்தில் வந்து 48 இருக்குது. அப்போனா இந்த இடத்துல வந்து 18 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? இது அப்படியே வந்து ஈவினிங்குள்ளே வந்து இந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நான் வந்து இந்த இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். வந்து 150 வந்து ஆகுது. என்னன்னா இப்போ இந்த லோ போயிட்டு திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது இந்த இடத்துல 24,500, ஆனால் இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இந்த சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தான் வந்து ஒரு புல் பேக் வந்தது, அந்த இடம் வந்து எவ்வளோ பக்கா சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸை போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு. நம்ம பொசிஷன்ஸ் வந்து ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸும், இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து மைனஸில் இருக்குது. மொத்தம் அப்போனா இங்கே 41 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஓகேவா? இந்த ப்ராஃபிட் இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து காமிக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 30,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 30,000னா நம்ம கேபிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5% வந்து ப்ராஃபிட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம 2% ப்ராஃபிட் வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வந்து மேலே போகும்போது என்னென்னா நம்மளுக்கு 24,540 இல்லை 550 அந்த ரேஞ்ச் வந்து வரும்போது நம்மளுக்கு இங்கே 34,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு லெக்கு கூட வந்து வச்சுக்கலாம். இருந்தும் வந்து ஏன் வேணான்னா வந்து அது வந்து நம்ம பாத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்துருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து மேலே போகாமல் இந்த ஹைலேருந்தே ரிஜெக்ட் ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது சப்போஸ் ஆப்போசிட்லேயும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அவன் காலையில் ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஓகேவா? இப்போ அவனுக்கு மேலும் கீழே வயலண்ட்டாக போனால் கூட அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ஏன்னா லாஸ் வராது, ஓகே? இது அப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒரு சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு க்ளோஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன, க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் வரும்போது. ஒன்று எவ்வளோனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 34,000 35,000 வரும்போது வந்து க்ளோஸ் பண்ணோம். அப்போனா வந்து 1.75% இருக்கும். இல்லாட்டி பொறுமையாக வந்து ஒரு 3 o'clock வரைக்கும் இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 2% 40,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதை வந்து ஒரு 3 o'clock வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 1:52 ஆகுது. டைம் வந்து என்னன்னா 3:15 ஆகுது. என்னன்னா வந்து இந்த லோ கீழே வந்து இறங்கவே இல்லை. இந்த சிபிஆர் இருக்குல்ல, அந்த லோ கீழே இறங்கவே இல்லை. என்னன்னா இன்றைக்கி நல்லா வந்து புஷன் தான் எடுத்துருக்காங்க, ப்ரீமியமாக ஆனால் குறையில. அதனால் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு லெக்கில் வந்து 45 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டாக, இன்னொரு லெக்கில் 10 புள்ளிகள் லாஸாக இருக்குது. அப்போ 33 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 35 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே அப்போனா வந்து எவ்வளோனா ஒரு 1.5% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. அதனால் வந்து டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து பொசிஷன் எடுத்தால் இன்னும் ப்ரீமியம் கரையாக தான் செய்யுமே.
இல்லை அதனால் வந்து நம்ம பொசிஷன் வைக்க வேணாம். ஏன்னா வாரு அந்த மாதிரி அன்சர்டனிட்டியாக இருக்குன்னா டக்குன்னு ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து இந்த 2 பொசிஷனை வந்து நம்ம வந்து எக்ஸிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா பொசிஷன் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே தான் இருக்குது. நாளைக்கு தான் வந்து ப்ரீமியம் குறையும். நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாங்கல் எடுத்தோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்.